ஒரு நாட்டில் சொல்லலை, நான் உலகத்திலேயே அரசியல் மகான் ஒருத்தர் தான். யாருன்னு தெரியுமா? தெரியாது. அரசியல் மகான் அவன் தான் காமராஜ். அவன் தான் காமராஜ். உலகத்திலேயே யாருமே அவனுக்கு ஈடு இணைய காட்ட முடியாது. காந்தி கூட எல்லா சுகபோகங்களையும் அனுபவிச்சு தான் தூக்கி தூர போட்டார். காமராஜ் வந்து சாதாரண ஆள் கிடையாது. கோயம்புத்தூரில் ஒரு ஒரு மீட்டிங் நடக்குது. மீட்டிங் பேசின்னுக்கிறாரு. அந்த கோயம்புத்தூர் பகுதியில் ஒரு டேம் கட்டணும், அது மனு கொடுக்குறாங்க. இப்போ மீட்டிங் முடிஞ்ச உடனே அங்கே போகணும். கிளம்புறாரு, ஒரு கூட்டமே வருது. அதுக்கு அவர் என்ன சொல்கிறார், 2 பேர் மட்டும்தான் வரணும் என் கூடன்றாரு. ஆனால் நம்மளால அண்ணன் தான் என்ன பண்ணுவான், ஒரு 2000 பேர் வாங்க என் கூட, அப்போ தான் நாம் போகிறதே ஊருக்கு தெரியணுவான் இல்லையா? அப்படிப்பட்ட மகான். சட்டசபையில் ஒரு முதலமைச்சர் அவர்கிட்ட நிருபர் கேள்வி கேட்குறான், ஐயா நீங்கள் முதலமைச்சர் இந்த தமிழ்நாட்டுக்கு, மூவர்ண கொடி உங்களுடைய சின்னம், மூவர்ண கொடியெல்லாம் குறையுது, இருவர்ண கொடியெல்லாம் உயருது அப்படின்னு கேள்வி கேட்குறான். அதுக்கு அவர் பதில் சொல்கிறாரு, கட்சி அலுவலகத்திலிருந்து தான் எனக்கு மூவர்ண கொடி முக்கியம், சட்டசபையில் இருக்கும்போது இருவர்ண கொடியா மூவர்ண கொடியா எனக்கு முக்கியம் இல்லை, மக்கள் தாண்டா முக்கியன்றாரு. இப்படி ஒரு மகான் இருப்பானா சொல்லு? யாரோ இப்போ நான் கூட இருக்கிறேன், இந்த அவர் பெஞ்ச் எடுத்துன்னு வந்து போட்டார், உட்காந்துக்கினேன். ஆனால் யாரோ ஒருத்தன் அவங்க அம்மா வயசானவங்க போய் தண்ணி பிடிக்கிறாங்கன்னா கார்பரேஷன்காரர் ஒரே ஒரு ½ இன்ச்சு பைப்பு போட்டு கொடுத்தா, இவர் வெளியே போயிட்டு வந்து இது என்ன புது பைப்பாக இருக்குது, கார்பரேஷன்காரர் முதல்ல எடுன்றான். கார்பரேஷன்காரனை கூப்பிடுறான், இன்னைக்கு நான் முதலமைச்சர் எனக்கு ஒரு பைப் போட்ட, வட்டச்செயலாளர் ஒரு பைப் போட்டு சொல்வான், தருவி வேடானி அப்படின்னு கேட்குறான் இல்லையா? இப்படிப்பட்ட ஒரு மகானை பார்க்க முடியுமா? லூகாஸ் டிவிஎஸ்காரன் காமராஜனா கடவுள் மாதிரி. லூகாஸ் டிவிஎஸ்காரனுக்கு அதில் ஒரு வேலைக்கு ஆள் வேணும். இவங்க அக்கா பையன் வேலை இல்லாதக்கிறான். விருதுநகர்லேருந்து கிளம்பி வரான், செங்கல்பட்டாண்ட ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது விழுப்புரத்தில். இந்த விழுப்புரத்தில் ஆக்சிடென்ட் நடந்து பிஞ்சு காலையில் யார் என்ன இந்த மாதிரி காமராஜனுடைய மச்சான் அக்கா புள்ளன்னு ஒன்று விட்டுட்டாங்க. விட்டுட்ட உடனே அவன் வீட்டுக்கு வந்துட்டான். என்னடா எப்படா வந்தேன், எப்படியா என்னடா விஷயமா வந்தான்? அவன் பிஏ படிச்சிருக்கிறான். அவர் கேட்குறாரு, இது மாதிரி வந்தம்மாம்மா, அங்கே ஒரு ஆக்சிடென்ட் ஆகிப்போச்சு விழுப்புரத்தில், அப்புறம் எப்படி விட்டாங்க உன்னை? இல்லை உங்கள் பேர் சொன்னான். அந்த இன்ஸ்பெக்டரை ஃபோன் பண்ணி சஸ்பெண்ட் பண்ணிட்டான். இப்படி ஒரு மகானை பார்க்க முடியுமா சொல்லு? சரி, அவனை சஸ்பெண்ட் பண்ணிட்டான், மறந்து போட்டான். இவங்க சொல்கிறான், மாமா நான் டிவிஎஸ்க்கு இப்போ எக்ஸாமுக்கு போகிறேன், கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணுங்கண்ணா. ஏன்னா காமராஜர் அப்படி கண்ணை ஆட்டினார்னா 100 பேரை வேலைக்கு வச்சுருவான். ஆனால் இவருடைய சொந்த அக்கா புள்ள பிஏ படிச்சுக்கிறான், அப்போ வேலைக்கு போகிறான் எக்ஸாமுக்கு. காமராஜர் சொல்கிறாரு, நான் ரெக்கமெண்ட் பண்ணி உனக்கு வேலை கிடைக்கிறதாண்டா நீ பிஏ படிக்க வேண்டிய அவசியம் கிடையாதுப்பா. பிஏ படிச்சுக்கிற உன்னுடைய திறமையை வச்சு வேலையை தேடு, நான் சொல்லி வேலை கிடைக்கும். கடைசியில் வேலை கிடைக்காம வீட்டுக்கு போயிட்டான். நம்மளால இருந்தால் என்ன பண்ணுவோம், 50 பேர் கூட அமுச்சு இவனை அப்பாயின்மெண்ட் கொடுத்து சீட்டில் உட்கார வச்சு தான் வீட்டுக்கு வரணுன்டுவான். அப்படிப்பட்ட மகான் அரசியல். ஆனால் ராஜ வாழ்வு வாழ்ந்தான் அவன் ஒண்டித்தான். அரசியல்ல ராஜ வாழ்வு வாழ்ந்தவன் யாரானா காமராஜ் ஒண்டித்தான். ஏன்னா அவங்ககிட்ட எந்த தவறும் இல்லை, எதுக்குமே அவன் பயப்படவே இல்லை கடைசி வரைக்கும். மீதி அரசியல்வாதிலாம் பார்க்கறதுக்கு ராஜ வாழ்வு மாதிரி இருக்கும், எல்லாம் குழி வெட்டின வாழ்வு தான் இருக்கும். அதனால ராஜ வாழ்வு வாழ்றான், நம்ம மகிழ்ச்சி அடையக்கூடாது. நம்ம தான் ராஜ வாழ்வு வாழ்ந்துக்கிறோம், யாருக்கும் பிரச்சனை இல்லாத வாழ்ந்துக்கிறோம். அதான் ராஜ வாழ்வு.